பவான். பவான்? எஸ், பேட்மேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. உனக்கு எப்படிமா தைக்கணும்? எனக்கு குஷ்பு மாதிரி தைக்கணும். குஷ்பு கிட்டயே போய் ஏதாச்சும் பழசு பட்டை இருக்கும் வாங்கி போட்டுக்க. போ, உனக்கு எதமா தைக்கணும்? உங்க இஷ்டம் போல எது வேணும்னாலும் தையுங்க. எதனாலும் தைக்கலாம்னா உன் வாயை தைச்சிடலாமா? என் செல்லத்தை விட்டுருங்க. என் சாமிய ஒண்ணு செஞ்சிடாதீங்க. என் அமுல் பேபிய ஒண்ணு செஞ்சிடாதீங்க. பாத்தியா, நானும் எத்தனையோ பெண்களை பாத்திருக்கேன்டா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு குணவதிய, குடும்ப குத்துவிளக்க, மங்கையர் திலகத்தை, மாசற்ற மாணிக்கத்தை, ஒரு கற்பு கரசியை கண்ணால இது வரைக்கும் பார்த்ததுலடா. இங்கதான் பாக்குறேன். ரொம்ப கொடுத்து வச்சவனி இருந்தாலும் ஜாவி எடு. ஐயோ, மணி 3 ஆயிடுச்சு. 3 ஆனா என்ன? என் புருஷன் வந்துடுவாரே. லவ் பண்ணலாமா வேணாமா, லவ் பண்ணலாமா வேணாமா. உனக்கு இருக்க கடன் பிரச்சனைக்கு வாழலாமா சாவலாமான்னு பாடு, அதான் கரெக்டா இருக்கும். அது அனாவசியம். ஏண்டி எழுத்து விட்டு முன்னாடி ஏண்டி இவ்வளவு பேர் கூட்டம் பண்ணிக்கிறாங்க, உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன யாதிரியே, மோ ஃப்ரெண்டு தானே, நீங்க போன் அடிச்சு கேளு. அகராதி பிடிச்சவ. ஹலோ மச்சான், உன் வீட்டுக்கு முன்னாடி ஒரே கூட்டமா இருக்க, ஏன் என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அட ஏன்டா அதை கேக்குற? எங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்தோம்ல, அது என் பொண்டாட்டியை கடிச்சிருச்சுடா. அதனால அவன் செத்து போயிட்டாடா. என்ன மச்சான் சொல்ற? இந்தா இந்த பையன் கொண்டு உள்ள போ. டேய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னடா ஹெல்ப்? பொண்டாட்டியை கடிச்சுல அந்த நாய், அது ஒரு நாள் வாடகைக்கு மட்டும் தெரியா? அட ஏன்டா நீ வேற? எங்க வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் நிக்குதுல, அது வேற எதுக்கும் இல்லடா. அந்த நாயை வாடகைக்கு கேட்டு தாண்டா வந்து நிக்கிறாங்க. சோலி முடிச்சு. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க.